வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MSK Vlogs. இன்று நாம் செல்லும் இந்த பயணம் ஒரு சாதாரண டிராவல் vlog இல்லை. இது மனசை அமைதியாக்கும் ஒரு அனுபவம். இயற்கையின் அழகை முழுமையாக உணர வைக்கும் இந்த அற்புதமான இடம் முன்னார். மூடுபனியிறங்கும் மலைகளில் மனம் மெதுவா இறங்குது. சத்தம் இல்லாத இந்த உலகம் என்னையே என்னிடம் திருப்புது. பச்சை போர்வை போர்த்திய மலை கண்ணை நிம்மதியா அணைக்குது. தேயிலை தோட்டத்துல நடந்தா உயிர் கொஞ்சம் இலகுவாகுது. மேகங்கள் கை தொடும் உயரம் சுவாசமே புதுசா இருக்கு. இங்கே நிக்கிற ஒரு நொடி நேரமே மறந்து போகுது. நகர வாழ்க்கை மெல்ல மறையுது. இந்த காற்றுல என் பெயரே கரையுது. மலைகளில் நிம்மதி, மனதில் அமைதி. பொன்னார் பாதைகள் உயிருக்கு ஓய்வு. ஓடாத நேரம், பேசாத சத்தம். இந்த மலைகள் தான் என் மனசோட வீடு. இலவங்கம் மணமும் ஏலக்காய் வாசனையும் காற்றோடு கலந்து நினைவாக மாறும். மிளகு கொடிகள் பேசும். மிளகு கொடிகள் பேசும். மண்ணோட உண்மை இயற்கை சொல்லும் பாடம். எளிமைதான் செல்வம். கண்ணுக்கு தெரியாத இந்த வாசனை போல சில சந்தோஷங்கள் மனசுக்குள்ள வாழும். மலைகளில் நிம்மதி, வாசனையில் வாழ்க்கை. ஸ்பைஸ் கார்டன் சொல்லும் பழைய கதைகள். பூமி கற்றுத்தரும் மெதுவான வாழ்வு. இந்த நொடிகள் தான் நினைவாய் மாறும். இயற்கை அழகுக்காக மட்டுமல்ல, அதன் ஆழமான வரலாறும் மனித உழைப்பும் காலத்தோடு மாறிய சுற்றுலா அனுபவங்களும் ஒன்றாக இணையும் ஒரு அற்புதமான இடத்தை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். அதுதான் முன்னார். 3 ஆறுகள் கூடும் இடம் என்ற அர்த்தமுடைய இந்த மலைநாடு ஒரு சாதாரண ஹில் ஸ்டேஷன் அல்ல. இது ஒரு காலப்பயணம். அந்த பயணத்தை இப்போது தொடங்கலாம். முன்னார் ஆரம்பத்தில் அடர்ந்த காடுகளும் பழங்குடி மக்களின் இயற்கை வாழ்க்கையும் கொண்ட ஒரு மலைப்பகுதி. மனிதன் குறைவாக தொட்டிருந்த இந்த பகுதி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அதன் குளிர்ந்த காலநிலை, அதிக மழை மற்றும் வளமான மண் இந்த பகுதியை வேளாண்மைக்கு மிகவும் ஏற்றதாக மாற்றியது. இந்த இயற்கை வளங்களை கவனித்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் முன்னாரை ஒரு முக்கியமான பிளான்டேஷன் ஜோனாக மாற்ற திட்டமிட்டனர். நான் இப்போது முன்னாரின் பழமையான டீ எஸ்டேட் பகுதிக்குள் இருக்கிறேன். 1870களில் ஜான் டேனியல் மன்ரோ இந்த பகுதியை அபிவிருத்தி செய்து ஆரம்பத்தில் காபி மற்றும் சிங்கோனா போன்ற பயிர்களை முயற்சித்தார். ஆனால் பின்னர் தேயிலை பயிரிடுதல் தான் இங்கு மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்னர் கண்ணன் தேவன் ஹில்ஸ் கம்பெனி உருவாக்கப்பட்டு பெரிய அளவில் டீ பிளான்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டன. இந்த ஒரு முடிவு முன்னாரின் வரலாற்றையே மாற்றியது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முன்னார் உலகளவில் தேயிலை உற்பத்தி மையமாக வளர்ந்தது. இந்த தயாரிக்கப்பட்ட டீ ஐரோப்பா மற்றும் உலகின் பல பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதனால் முன்னார் ஒரு முக்கியமான பொருளாதார மையமாக மாறியது. இந்த டீ இண்டஸ்ட்ரி வளர்ச்சியுடன் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கு வந்து குடியேறினர். அவர்கள் தலைமுறைகள் கடந்தும் இந்த டீ எஸ்டேட்ஸை பராமரித்து வருகின்றனர். பிரிட்டிஷ் காலத்தில் முன்னார் ஒரு சம்மர் ரிட்ரீட்டாகவும் இருந்தது. வெப்பமான காலநிலையிலிருந்து
இருந்து தப்பிக்க அதிகாரிகள் இங்கு வந்து தங்கி அழகான பங்களாக்கள், கிளப்புகள் மற்றும் எஸ்டேட் வசதிகளை உருவாக்கினர். அந்த காலத்தின் வாழ்க்கை முறை இன்று கூட இந்த மலைப்பகுதியில் உணர முடிகிறது. சில பழமையான கட்டிடங்கள் அந்த வரலாற்றின் சாட்சிகளாக இன்னும் நிலைத்து நிற்கின்றன. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு முன்னாரின் டீ எஸ்டேட்ஸ் தொடர்ந்து செயல்பட்டு வந்தாலும் காலப்போக்கில் சுற்றுலாத்துறை முக்கியமானதாக மாறியது. அதன் இயற்கை அழகு, குளிர்ந்த காலநிலை மற்றும் வரலாற்று பின்னணி காரணமாக முன்னார் இந்தியாவின் மிக முக்கியமான ஹில் ஸ்டேஷன்களில் ஒன்றாக உயர்ந்தது. உலகம் முழுவதும் இருந்து பயணிகள் இங்கு வந்து இந்த இயற்கை அழகை அனுபவிக்க ஆரம்பித்தனர். இன்றைய முன்னார் அதன் வரலாற்றையும் மாடர்ன் டூரிசம் அனுபவங்களையும் இணைக்கும் ஒரு இடமாக மாறியுள்ளது. அதில் முக்கியமானது கேரளா டூரிசம் அறிமுகப்படுத்திய டபுள் டெக்கர் டூரிசம் பஸ். இந்த ஓபன் டாப் பஸ் மூலம் பயணிகள் மேலிருந்து டீ பிளான்டேஷன்ஸ், மலைகள் மற்றும் மேகங்களின் அழகை பனோராமிக் வியூவில் அனுபவிக்க முடிகிறது. இது ஒரு புதிய அனுபவம் மட்டுமல்ல, முன்னாரின் அழகை இன்னும் ஆழமாக உணரச் செய்யும் ஒரு வழி. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் குதிரை மற்றும் பழைய பாதைகள் வழியாக இந்த மலைப்பகுதியை அனுபவித்தனர். இன்று அதே நிலங்களில் டபுள் டெக்கர் பஸ் மூலம் பயணிகள் அந்த அழகை மாடர்ன் முறையில் அனுபவிக்கிறார்கள். இது பழைய வரலாறும் புதிய தொழில்நுட்பமும் இணையும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முன்னார் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. ஒரு இடத்தின் அழகு அதன் காட்சியில் மட்டும் இல்லை, அதன் பின்னால் இருக்கும் வரலாறு, மனித உழைப்பு மற்றும் காலத்தோடு ஏற்பட்ட மாற்றங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை சிறப்பாக்குகின்றன. முன்னார் அதற்கான சிறந்த உதாரணம். முன்னார் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, ஒரு வளர்ச்சி மற்றும் ஒரு அனுபவம். கடந்த காலத்திலிருந்து இன்று வரை வந்த இந்த பயணம் இயற்கையுடனும் மனித உழைப்புடனும் இணைந்த ஒரு அற்புத கதை. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் MSK Vlogsஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் உங்கள் தொகுப்பாளர். மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சியுடன். இது MSK Vlogs. வணக்கம். நினைவாக மாறும் மிளகு கொடிகள் பேசும் மண்ணோட உண்மை, இயற்கை சொல்லும் பாடம், எளிமைதான் செல்வம். கண்ணுக்கு தெரியாத இந்த வாசனை போல சில சந்தோஷங்கள் மனசுக்குள்ள வாழும். மலைகளில் நிம்மதி, வாசனையில் வாழ்க்கை, கொய்ஸ்பாய்கள் சொல்லும் பழைய கதைகள், பூமி கற்று தரும் மெதுவான வாழ்வு, இந்த நொடிகள் தான் நினைவாய் மாறும். அதிகம் வேண்டாம்னு மலை சொல்லுது, மெதுவா வாழ்னு காற்று கற்றுத்தருது. பயணம் போகும் போதுதான் புரியுது, நிம்மதி வாங்க முடியாத ஒரு பொக்கிஷனு. மலைகளில் நிம்மதி உயிரோடு கலந்தது, உன்னர் கனவுகள் மனசோடு தங்குதே. இலைகளில் தொட்ட இந்த அமைதி திரும்பினாலும் என்னை விட்டு போகாது. மூடுபனி மறைந்தாலும் இந்த உணர்வு மறையாது. இது சுற்றுலா இல்லை, இது இயற்கையோட உரையாடல். மூடுபனி இறங்கும் மலைகளில் மனம் மெதுவாய் இறங்குது. சத்தமில்லாத
பச்சை போர்வை போர்த்திய மலை கண்ணை நிம்மதியா அணைக்குது. தேயிலை தோட்டத்துல நடந்தா உயிர் கொஞ்சம் இலகுவாகுது. மேகங்கள் கை தொடும் உயரம், சுவாசமே புதுசா இருக்கு. இங்கே முன்னாருக்குள் நுழையும் அந்த முதல் நிமிஷம், குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டதும் மலைச்சாலைகள் மெதுவாக சுருண்டு செல்லும் போது இருபுறமும் முடிவில்லாத பச்சை நிற டீ பிளான்டேஷன்ஸ். அது ஒரு காட்சி மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு. ஒவ்வொரு டர்னும் ஒரு புதிய அழகு, ஒவ்வொரு பார்வையும் ஒரு புதிய அனுபவம். இந்த சாலையின் டிரைவ் பண்ணுவது ஒரு பயணம் மட்டும் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல் எஸ்கேப். கார் ஜன்னல் திறந்து அந்த ஃப்ரெஷ் காற்றை சுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மெதுவாக மறைந்து போகும். இந்த டீ பிளான்டேஷன்ஸ் வெறும் பச்சை நிலம் இல்லை, இது ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கை. ஒவ்வொரு இலைவும் மனித உழைப்பின் அடையாளம். அவர்கள் கையால் பறிக்கும் அந்த இலைகள் நம்ம கையில் ஒரு கப் டீயாக மாறுகிறது. அந்த வாசனை, அந்த ஃப்ரெஷ்னஸ் மனசுக்கு ஒரு ஹீலிங் மாதிரி. நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட்ல நின்றபோது அங்கே கிடைத்த அந்த சைலன்ஸ், மலைகள் முழுக்க பச்சை போர்வை போல் மேகங்கள் மெதுவாக நகரும் அந்த காட்சி, அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு உண்மை புரியும், இந்த அழகை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. முன்னாரின் வெதர் ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு நொடியில் சூரியன், அடுத்த நொடியில் ஃபாக். சில நேரம் நாமே மேகங்களுக்குள் ட்ரைவ் பண்ற மாதிரி ஃபீல் வரும். அதுதான் இந்த இடத்தோட ரியல் பியூட்டி. இந்த மாதிரி இடங்கள் நமக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் சில நேரம் நின்று ஒரு டீப் பிரெத் எடுத்து அந்த இயற்கையை உணர வேண்டும். டிராவல்னா டெஸ்டினேஷன் மட்டும் இல்லை, அந்த வழியில் கிடைக்கும் உணர்வுகள் தான் முக்கியம். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் அந்த கோல்டன் லைட் டீ பிளான்டேஷன்ஸ் மேல் விழும்போது அந்த காட்சி ஒரு ஓவியம் மாதிரி. அந்த நாளின் பெர்ஃபெக்ட் எண்டிங். முன்னார் ஒரு இடம் மட்டும் இல்லை, அது ஒரு ஃபீலிங். ஒரு முறை வந்தால் மறக்க முடியாத நினைவுகள் தரும் ஒரு அனுபவம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஒரு டிராவல் மட்டும் இல்லை, ஒரு உணர்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் MSK Vlogsஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களின் மோட்டிவேஷன். நான் உங்கள் MSK Vlogs. மீண்டும் சந்திப்போம் இன்னும் அழகான ஒரு பயணத்துடன். Until then, வாழ்க்கையை ரசிங்க, பயணத்தை தொடருங்கள்.